ட்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா நடிகர் தனுஷை பத்தி பேச போறோம். தனுஷை பத்தி பேச போறோம் அப்படின்னா அவரை பத்தின வேற எந்த இன்ஃபர்மேஷனும் கிடையாது. இப்போ அவர் நடிச்சு வெளியான கர படத்தை பத்தி தான் பேச போறோம். கரப்படம் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில எந்த மாதிரி ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அதாவது ரொம்ப நாள் கேப்புக்கு அப்புறமா தனுஷோடைய கரப்படம் ரொம்ப ஒரு ஆரவாரம் இல்லாம பெரிய அளவுல விளம்பரமும் இல்லாம அமைதியா வெளிவந்த படம் தான் கரப்படம். இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி வழக்கம் போல ரசிகர்கள் எல்லாருமே ரிவ்யூ கொடுத்திருக்காங்க. தனுஷோட ரசிகர்கள் எப்பவுமே தனுஷை கொண்டாடதான் செய்வாங்க. அவரை பத்தி என்ன மாதிரி விமர்சனங்கள் வந்தாலும் சரி, நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ் ரெண்டுத்துல எது வந்தாலுமே அவங்களோட ரசிகர்கள் கண்டிப்பா கொண்டாடதான் செய்வாங்க. அந்த வகையில பாக்குறப்போ தனுஷோட ரசிகர்களுக்கு இந்த படம் ஒரு நல்ல ஹிட் படமா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜெனரல் ஆடியன்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. அவங்க கிட்ட கேட்டோம் அப்படின்னா இந்த படம் ஒரு சுமாரா தான் இருக்கு, ரொம்ப எதிர்பார்த்த அளவுக்குலாம் இல்ல. மமிதா பைஜு பிளஸ் தனுஷ் இவங்க ரெண்டு பேரோட காம்போ ரொம்பவே நியூ. ஸோ அதை வந்து நாங்க வேற லெவல்ல எதிர்பார்த்தோம். ஆனா எதிர்பார்த்ததுல டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 50 to 60% தான் ஓகே படம். மற்றபடி 100% சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படின்னு சொல்ற அளவுக்குலாம் படத்துல எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பொதுவா வந்துட்டு தனுஷ் ஆல்ரெடி நிறைய பிரச்சனைகள்ல மாட்டி இப்பதான் கொஞ்சம் அந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளிவந்து அவரோட வேலையை மட்டும் அவர் பாக்குற அளவுல இருந்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கிற பட்சத்துல தனுஷுக்கு நிறைய கடன் இருக்கு, கடனாலதான் அவருக்கு டிவோர்ஸ் ஆச்சு அப்படின்லாம் வந்து ஒரு பக்கம் பேசப்பட்டது. ஆனா இப்போ வந்து தனுஷோடைய குபேரா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா அதுல வந்த வருமானத்தை வச்சு அவர் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு நியூஸும் வந்தது. பட் இது எல்லாமே அரசல் புரசலா பேசப்பட்டதுதான். எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது நடிகர் தனுஷுக்கு தான் தெரியும். அப்படி இருக்கிற பட்சத்துல கர படத்துடைய மொத்த பட்ஜெட்டுமே எவ்வளவு அப்படின்னா 100 கோடி ரூபாய் பட்ஜெட்ல இந்த படத்தை எடுத்திருக்காங்க. சோ இந்த படத்துல நடிகர்கள் நடிகைகள் இவங்களுடைய சம்பளம், அதாவது முக்கியமான ரோல்ல பண்ண ஒரு சிலரோட சம்பள பட்டியல் தான் இப்போ வெளியாயிருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்ல இருந்து தான் வந்திருக்கு, அதாவது அபிஷியல் பேஜ்ல இருந்து தான் வந்திருக்கு. சோ அதுல இந்த படத்துக்காக தனுஷ் கிட்டத்தட்ட எவ்வளவு சம்பளம் வாங்கியிருக்காரு அப்படின்னா 58 கோடி ரூபாய் வந்து சம்பளம் வாங்கியிருக்காரு. படத்துடைய மொத்த பட்ஜெட்டுமே 100 கோடி ரூபாய் தானே. அப்படி இருக்கும்போது 58 கோடி ரூபாய் தனுஷுக்கே சம்பளம் போயிடுச்சுன்னா மீதி இருக்கிறத வச்சுதான் ஷூட்டிங் பிளஸ் மத்த ஆக்டர்ஸ் உடைய சம்பளம்லாம் இருக்குமா அப்படின்னு கண்டிப்பா நீங்க எல்லாம் கேட்கலாம். அதாவது 100 கோடி பட்ஜெட் தான் இவங்க போட்டு இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. முடியும் போது இது 100 கோடியை தாண்டி இருக்கு. சோ 100 கோடியை தாண்டும் போது நிறைய பேருடைய சம்பளம் அங்க குறைக்கப்பட்டிருக்கு. தனுஷ் வந்து பாதி நடிச்சு முடிச்சுட்டாரு. சோ திரும்பவும் ஹீரோவை மாத்த முடியாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இதுல ஹையஸ்ட் சேலரியா 58 கோடி ரூபாய் வந்து தனுஷ்க்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி கியூட்டா வளம் வந்துகிட்டு இருக்கக்கூடிய நடிகை மமிதா பைஜு இவங்க வந்து ஒரு மலையாள ஆர்டிஸ்ட் தான். இருந்தாலும் தமிழ்நாட்டுல இவங்களுக்கும் பெரிய ரசிகர்கள் பட்டாலுமே இப்போ உருவாகிடுச்சு. அதாவது ஒருத்தர் வந்து டான்ஸ் எவ்வளவுதான் உயிரை கொடுத்து டிவில ஆன் த ஸ்பாட்ல ஆடினாலும் அதெல்லாம் பெரிய லெவல்ல ஹிட் ஆகாது. அதை ஆடுறதுக்கு அவங்க ரிகர்சல்னு ஒண்ணு பண்ணிருப்பாங்கல்ல, அந்த வீடியோ வெளியானாதான் பயங்கர வைரல் ஆகும். சோ அதுதான் ஹிட் அடிக்கும். சோ அந்த மாதிரி தான் மமிதா பைஜு ஆடின ஒரு டான்ஸ் வந்து பயங்கர வைரல் ஆச்சு. அதாவது ரிகர்சல் டான்ஸ் பயங்கர வைரல் ஆச்சு. அதுக்கப்புறமா ஜனநாயகன் ஆடியோ லான்ச்ல அவங்க பாடின அந்த 2 லைன் பாட்டு ஏஆர் ரகுமானையே தூக்கி சாப்பிட்ட மாதிரி இருந்தது. சோ அந்த அளவுக்கு அந்த பாட்டுக்கு அவங்களோட வாய்ஸ்க்கு ஒரு ஃபேன் பேஜே கிரியேட் ஆக ஆரம்பிச்சாங்க. சோ அந்த மாதிரி ஆடி பாடி மக்களோட மனசுல பெரிய அளவுல இடம் பிடிச்சிட்டாங்க நடிகை மமிதா பைஜு. அவங்க இந்த படத்துக்காக 2 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காங்க. அடுத்ததா மலையாளத்துல நிறைய படங்கள் பண்ணிருக்காரு மலையாள நடிகர் சுராஜ் வஜ்ரமோடு. இவரும் இந்த படத்துக்காக 2 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காரு. ஜெயராம் இவரும் இந்த படத்துல வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ணிருக்காரு. அது சின்ன கேரக்டர் தான், இருந்தாலும் இந்த கேரக்டருக்கு இவ்வளோ சம்பளமா அப்படின்னு கண்டிப்பா உங்களுக்குள்ள கேள்வி வரும். ஜெயராம் வந்து அந்த ஒரு சின்ன கேரக்டர் பட் முக்கியமான கேரக்டர் அப்படின்றதுனால 1 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காரு. இந்த படத்துடைய இசையமைப்பாளரான ஜிவி பிரகாஷ் 4 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காரு. உங்க எல்லாருக்குமே தெரியும், இப்போ எல்லா படத்துக்குமே மேக்சிமம் அனிருத் ஜிவி பிரகாஷ் தான் இசையமைச்சிட்டு வராங்க. அனிருத் வந்து சேலரி ரொம்ப ஹையா வாங்குறாரு அப்படின்னு சொல்லி ஜிவி பிரகாஷ் கிட்டதான் நிறைய டைரக்டர்ஸ் போயிட்டு அப்ரோச் பண்றதாவே ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஏன்னா ஜிவி பிரகாஷ் வந்து தெரிஞ்சவங்க தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஷிப் இதை பேஸ் பண்ணி தான் அவருடைய சம்பளத்தையே அவர் வந்து தீர்மானிப்பாராம். சோ அந்த படி பாக்குறப்போ கர படத்துக்காக ஜிவி பிரகாஷ் வந்து 4 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காரு. சோ இந்த மாதிரி இன்னும் பல முக்கிய நடிகர்கள் நடிகைகள் எல்லாருமே இதுல நடிச்சிருக்காங்க. மத்த எல்லாருமே பாத்தீங்கன்னா லேக்ஸ்ல தான் சம்பளம் வாங்கியிருக்காங்க. அதாவது லட்சங்கள்ல தான் அவங்களுக்கு எல்லாம் சம்பளம், சின்ன சின்ன கேரக்டர் சின்ன சின்ன ரோல்ஸ் அந்த மாதிரி எல்லாம். சோ அப்படி இருக்கிறப்போ மெயின் ஆர்டிஸ்டா இருக்கக்கூடியவங்களோட சேலரி தான் இந்த
இந்த வீடியோல நாம பார்த்திருக்கோம். இதுல உங்களுக்கு எந்த நடிகர் ரொம்பவே பிடிச்சிருக்கு, யார் வாங்குற சேலரி ரொம்ப அதிகம் இவங்களுக்கெல்லாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சினிமாவை பத்தியும் சினிமா நடிகர் நடிகைகளை பத்தியும் இதே மாதிரி டே பை டே இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் டூட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.